Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு 1 year பேபிக்கு ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ண தான் காட்ட போகிறேன். லைனிங் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இல்லை வேறு ஸ்கர்ட் ஒன்று ஸ்டிச் பண்ணதோட பேலன்ஸ் இது. அதில் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ராக்கோட செஸ்ட் அளவு வேணுமோ அந்தளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இது 1 year பேபிக்கு நம்ம காமனான உள்ள அளவு தான். யாருக்குன்னா வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக எடுக்கிறீங்கன்னா ஒன்று கூடலாம் குறையலாம். ஜென்ரல் மெஷர்மெண்ட் தான். ஹைட் பார்த்திங்கன்னா 9 எடுத்துருக்கேன். யோக்கோட ஹைட்டு, யோக் பார்ட்டோட ஹைட் 9 எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஹாஃப் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 4.5 எடுத்துக்கிறேன். ஆமோட ஹைட் பார்த்திங்கன்னா 4 எடுத்துக்கிறேன். நான் எல்லாமே மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 எடுத்துருக்கேன். ப்ளஸ் 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். 5.5 செஸ்ட்டு, 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதனோட மாம் அண்ட் டாட்டர் காம்போ ஸ்டிச் பண்ணது போட்டிருக்கேன். நெக்கோட ஹைட்டு 3, நெக் வித் 2 போட்டிருக்கேன். மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கே நாட்டு வைக்க போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சம் சென்டர் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு நெக்கு நம்ம ரேண்டமாக ட்ரா பண்ணிக்கலாம். ஆம்ஹோலும் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நான் ஸ்டார்டிங் வந்து சின்னதாக மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஷோல்டரில் நாட்டு வைக்கிறதுக்கு நமக்கு அது மட்டுமே பத்தாது. அதனால் உள்ள ரோப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான அலவன்ஸும் நம்ம கொடுக்கணும். கீழே சுற்றி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன் இது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு 1 inch அளவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நடுவில் ரோப் கொடுக்கணும். அப்புறம் ஆம் ஹோலுக்கும் நெக்குக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அளவு தேவை, நமக்கு கிளாத் தேவை. அந்த அளவுக்கு விட்டுட்டு நான் இப்போ சுற்றி கட் பண்ணிக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ரோப் வச்சு கொடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்ருக்க முடியாது, குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டோட ஹைட் எடுத்துக்கலாம். யோக் பார்ட் முடிஞ்சிருச்சு. யோக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா நான் 9 எடுத்திருக்கேன். நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்கர்ட்டுக்கு இந்த ஹைட் போதுமானது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன பாப்பா தானே, அதனால் உள்ள லைனிங் ரொம்ப அந்த அளவுக்கு ஃப்ளார் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கிட்டேன். இது நம்ம மாம் அண்ட் டாட்டர் ஸ்டிச் பண்ணதுக்கு அது சாரியோட கிளாத்து அதே எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நம்ம சுற்றி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து இதுலேயும், பேக் வந்து வேறு கிளாத்லேயும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ்க்கான மாமுக்கான ட்ரெஸ் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், பாருங்கள் தேவைப்பட்டால். நம்ம ஸ்கர்ட்கான லென்த் எடுத்துக்கலாம். கரெக்டாக ஈவனாக 2 பார்டர்லாம் நல்லா ஈவனாக வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு தேவைன்றதுனால நான் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கல, பாதி மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் தான் ஸ்டிச் பண்ணி முடித்தது சைடில் கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த கிளாத்துக்கு கரெக்டான ஒரு ஷைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது எனக்கு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்ல அந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அந்த ரோப் வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நம்ம அந்த சாரீ கிளாத்தில் எடுத்து பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது.
அதனால் நம்ம அது சேமாக உள்ள கிளாத் எடுத்து இது மாதிரி ஜாயின் போட்டுக்கலாம். நார்மலாக எப்படி நம்ம ரோப் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து நிறைய நியூ பேட்டர்ன்ஸ் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி உங்களுக்கு வரும், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை அதை பற்றி ஏதாவது சொல்லணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கெல்லாம் நம்ம ஜாயின் போட்டிருக்கோமோ அங்கே மட்டும் பர்டிகுலராக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சை விட்டு ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு தள்ளிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடம் தான் நமக்கு திருப்பத்துக்கு கஷ்டமாக இருக்கும். நான் லூப் டர்னர் விட்டு அது திருப்ப போகிறேன். பாருங்கள், நம்ம மிஷினோட மேலே ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நான் அதை மாட்டிட்டு திருப்பி எடுத்துட்டேன். எனக்கு இப்போ ரோப்போட ஹைட் பார்த்திங்கன்னா நான் 9 கிட்ட எடுத்துக்கிறேன். கரெக்டாக நமக்கு 4 ரோப் தேவைப்படும். 4 ரோப் கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஷோல்டர் கிட்ட நான் ஹாஃப் அளவுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன், அதனால் ஹாஃப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இடையில சென்டராக பார்த்து நம்ம ரோப்பை வச்சு அங்கே நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே மட்டும் நம்ம எண்டு ஸ்டிச்செல்லாம் போட்டு நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். இப்போ நெக் லைனில் நம்ம 1/4 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால் 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராலாம் போயிட வேண்டாம், அப்புறம் எல்லா மெஷர்மெண்ட்டும் மாறிடும். இப்போ நான் சென்டராக இந்த த்ரெட்டை வச்சுட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா 2-3 வாட்டி அங்கே இது பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம நெக் லைன் ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். கர்வாக இருக்க இடத்துலலாம் நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். இப்படியும் பண்ணலாம், நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தும் திருப்பலாம். இது துணியை ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதுவே போதுமானது. இதே ரொம்ப தின்னான மெட்டீரியலாக இருந்தால் நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பிக்கலாம். இப்போ நான் திருப்பிட்டேன். அந்த நாட்டை பிடிச்சி இழுத்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வந்துடும். இப்போ நம்ம எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். நம்ம துணியை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றியுமே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதே நம்ம பெரியவங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் டக் பிடிச்சிக்கலாம், பாப்பான்றதுனால நான் டக்கெல்லாம் பிடிக்கல. இது பேக் பார்ட்டு, இதையும் நம்ம சேம் ப்ராசஸ் தான், அப்படியே பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் பேக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். என் வாய்ஸ் ஒரு வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கும், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் வாய்ஸே அப்படி தான், ஒரு சோகமாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், ஜாலியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் மாறிடும். எனக்கே என் வாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும், ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம திருப்பி எடுத்துகிட்டு சுற்றிலுமே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
நெக்கை கொஞ்சம் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் இப்போ பேக் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃப்ரண்ட்டு மட்டும் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. லைனிங்னா சும்மா அப்படியே வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். லைட்டாக குட்டி குட்டி ப்ளீட்ஸ் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். அதை நான் காட்டல, வீடியோ எடுக்க மறந்துட்டுருக்கேன். இப்போ வந்து ஸ்கர்ட்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்துல வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 1 இன்ச்சுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ளீட்ஸ்லாம் நல்லா ஈவனாக இருக்கும். நம்ம கடைசியாக அந்த 1.5 இன்ச் வரும்போது நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும். வழக்கம் போல் எனக்கு நூல் கட் ஆயிடுச்சு. ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அதான் உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஃபுட் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ லைனிங்லாம் மடித்து தைச்சிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் மடிக்கிறேன். அதுவும் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ராக்கில் வந்து உள்ளே நம்ம டக் பிடிக்கலாம். நான் வந்து பிடிக்கல, ஏன்னா இந்த கிளாத்தே ரொம்ப வெயிட்டு. இதுவே குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம டக் பிடிச்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் டக்கெல்லாம் பிடிக்கல. இப்போ நான் இன்னொரு ஃப்ராக்குக்கும் இதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். துணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டா நம்மளோட ஃப்ராக் ரெடி ஆகிடும். கரெக்டாக 1.5 இன்ச் நம்ம விட்டுருந்தோம்ல, அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஹிப் கிட்டேயும் 1.5 இன்ச் வந்துட்டு அப்படியே நம்ம க்ராஸாக போயிடலாம். இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத் மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம எங்கே முடித்தோமோ அதுக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அதை உள்ளே தள்ளிட்டு லைனிங் நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் எத்தனை ஸ்டிச் வேணுமோ அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்டிச் கிட்ட போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அதை கட் பண்ணாமல் விட்டுருந்தேன் போல், அது அப்படியே இருக்குது. அதை நான் இப்போ கட் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணிக்கிறேன். நம்ம சைட் ஜாயின் பண்ணிவிட்டு முன்ன எப்படி பண்ணோமோ அதே சேம் ப்ராசஸில் நம்ம பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ராக்கு லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் ஒரு குட்டி ப்ளீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ராக்குன்றதுனால சைடில் போய்டும், உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெளியே ஒன்றும் பெருசாக தெரியாது. ஃப்ராக் முடிச்சாச்சு, நல்லா வந்திருக்கு. இப்போ அந்த ரோப் மட்டும் ப்ளெயினாக இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம ஒரு இது மாதிரி கொடுத்துக்கலாம். டேசல்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். சேம் இந்த க்ரீன் கிளாத்தே எடுத்திருக்கேன். 4ஆக ஃபோல்டு பண்ணி எந்த அளவுக்கு தேவையோ எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பிசு வருதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டராக வச்சு நாட் போட்டு ஃபுல்லாக கொண்டு போகணும். லைட்டாக மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடுங்க. நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிசுறு உங்களுக்கு வெளியே தெரியாது. இதே மாதிரி உள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக கிடச்சிரும்.
இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதை டர்ன் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு அழகான ஒரு டேசல்ஸ் கிடச்சிரும். ரொம்ப டைட்டாக ஒரு மாதிரி ரொம்ப வெயிட்டான துணி இது. இழுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. எனக்கு திருப்பியே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 1 இயர் பேபிக்கு இந்த ஃப்ராக்கோட அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்துருந்துச்சு. இதுதான் நம்ம மாமுக்கு ரெடி பண்ண ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக இது மாமுக்கு இல்லை, அவங்களோட சித்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.